இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பேருக்கு இன்னொரு புதிய கனவு ஒன்று தோண்டி இருக்கு. அந்த கனவு என்னன்னா, எப்படியாவது எங்கள் தளபதியை சிஎம் ஆக்கியாச்சு, இதுக்கு பிறகு ஒன்று மட்டும்தாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கி பார்த்துட்டானே என் மனசு சாந்தி அடைஞ்சுங்க, என் கடைசி ஆசை இதாங்க அப்படின்னு பல பேர் கிளம்பியிருக்கீங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ஹிந்திக்கார பயல்வோம் அவனை ஒரே ரீல்ஸாக போட்டு தள்ளி இன்னைக்கு மாஸ்க் கிளப்பிட்டாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவையும் மாஸ்க் கிளப்பிட்டு இருக்கானுங்க. அந்த ஆசை உங்களுக்கு தொத்திருச்சு. இப்போ பிஎம் இவன் நம்மளும் சும்மா தான் கிடந்தாங்க, அவங்க தான் போயிட்டு மோடி பெருசா விஜய் பெருசா இல்லைன்னா ஃபோட்டோ டச் பண்ணணும்னு அவங்க டச் பண்ண சொல்கிறது, அப்புறம் எல்லாத்தையும் பேட்டி கேட்கறது, கோனே கோனே அச்சா சிஎம் கோனே ஹென்சம் சிஎம் கோனே கோனேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்த நிலைமையை கொண்டாந்துருக்காங்க. இன்னைக்கு இத்தனை நாள் அடங்கிக்கிறோம் நம்ம பயலுள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை எங்க அண்ணா நான் பிஎம் ஆக்க போகிறேன், சிஎம் ஆகி 10 நாள் ஆகலையா, அதுக்குள்ள நான் பிஎம் ஆக்க போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. அதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, நம்ம ஓவரா போகிறோமோ போவோம், என்ன பண்ணுவாங்க, பிஎம் ஆக்கி தான் பார்ப்போம். சிஎம்னா ஓகே, பிஎம்ங்கிறது அது ஒரு தேசிய கட்சி ஆகணும்ல, தேசிய கட்சியான தேசிய கட்சி போய் போட்டி போட முடியும், அதுக்கு பிறகு நம்ம பிஎம் ஆக முடியும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு விளக்கமாக பார்ப்போமே. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போறோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் கிராமத்தில் ஒரு 11வது படிக்கிற ஒரு சிறுமியை தற்கொலை செய்து கொண்டாங்க. அதுக்கு ஒரு காரணம், அந்த பள்ளியில் படிக்கிற ஒரு பையன், அதான் காரணம். அந்த பொண்ணை தப்பா பேசிட்டு அதனால இறந்து போயிட்டு. இப்போ பாருங்க, தாவேக்கா ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு 2 நாளா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய இந்த திமுகவுடைய அந்த அல்லக்கை மாஃபியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கிய காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டோட ஒரு மூத்த பத்திரிகையாளர் பையல, யாரு மூத்த பத்திரிகையாளர், நடுநிலை பத்திரிகையாளர், அவங்களும் அதை டேக் பண்ணி இதுதான் உங்களுடைய லட்சணமா, தாவேக்கா ஆட்சியில் இழிவு நடக்குதுன்னு அவங்களே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காருங்களே. அது என்ன அப்படிங்கிறது தற்போதைய ஈரோடு மாவட்டம் காவல்துறையினர் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுல என்னன்னா, இந்த தற்கொலை நடந்தது இல்லை, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22/4/2025, அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி, அதாவது எலெக்ஷன் நம்ம ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போட்டன்னைக்கு முதல் நாள் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்பொழுது எலெக்ஷன் நடக்கும்போது யாரு நம்ம சிஎம், யாரு முக ஸ்டாலின் அவர்கள் தானே. அது அவர் தான் அப்போ சிஎம்மாக இருந்தார், அது காபந்து முதலமைச்சராக இருந்தாலும் அப்போ அவர் தான் காரணம். தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, அது தாவேக்கா ஆட்சியில் கைது செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அதனால இந்த பொய் பொருளிகளை யாரும் நம்ப வேண்டாம். அதற்கு பிறகு தற்போது என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்படி பிஎம் ஆகிறது, விஜய் அவர்களை எப்படி பிஎம் ஆக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவருடைய வெற்றி பெரிய அளவில் ஒரு மாஸ் கொடுத்துருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மாஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது இலங்கையில் கூட அது தொற்றி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தற்போது கேரளா, ஆந்திரா, இல்லை இந்தியா முழுக்க அப்படிதான் போயிருக்கு. இந்த ஹிந்திக்காரன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எலெக்ஷன் இந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஒருத்தர் கீழே குடிஞ்சிட்டு வீடியோ போட்டு, அண்ணா இதை தேக்கோ நம்ம சிஎம் அண்ணா ஆயிட்டாரு அண்ணா அப்படின்ட்டு ஏதோ போட்டுட்டாங்களே, அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு அது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இன்னைக்கு அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா, இல்லை எங்களுக்கு மோடி வேண்டாம், விஜய் கொண்டு வாங்கன்றாங்க, நாளைக்கு எலெக்ஷன் கொண்டு வந்துடுறாங்க இவருக்கு, அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். அதனால அதுக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை தேசிய கட்சியாக அங்கீகரிக்கணும் அப்படின்னா, மாநில கட்சி அப்படிங்கிறது நம்ம திமுக இருக்காங்கல்ல, அவங்க, அதிமுக, தற்பொழுது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்கு அந்த இதில், அதில் நாம் தமிழர் கட்சி எல்லாம் இப்போ மாநில கட்சிகள். தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஜேபி, காங்கிரஸ், திரிமுனாள் காங்கிரஸ், அதுபோல் ஆம் ஆத்மி கட்சி, இதெல்லாமே தேசிய கட்சிகளாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளும் அந்த இடத்துக்கு எப்படி நகரணும்னா, ஃபர்ஸ்ட் பேரை மாற்றணும். பிள்ளைக்கு பேர் வச்சு தொலைஞ்சு விட்டோம், தமிழக வெற்றி கழகன்னு. ஏனென்றால் இல்லை தமிழகன் இருக்குல்ல, அது பிரச்சனையாகும். இப்போ நம்ம கேரளாவில் போட்டி போகிறோம்னா, தமிழக வெற்றி கழகம் போட்டிட்டா அப்போ நீ தமிழ் ஆளுவானா நம்மள அப்படிம்பாங்க. நீங்கள் கர்நாடகாவில் போட்டிட்டா நம்ம தமிழ் ஆளுவானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை ஆகிடும். அப்போ இந்த தமிழக அப்படிங்கிற அந்த குறி இருந்தால் நமக்கு பிரச்சனை. அப்போ அது பாரத வெற்றி கழகம் அப்படின்னு மாற்றணும். பேர் நல்லா இருக்கா, பாரத வெற்றி கழகம், அகில இந்திய பாரத வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை மாற்றணும். இல்லைன்னா டிவிகே அப்படின்னு வர மாதிரியே வேற மாதிரி ஒரு பேரை சேஞ்ச் பண்ணணும், ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் பண்ணணும். அதுதான் முதல் வேலை. இல்லைன்னா அது வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தமிழக வெற்றி கழகம்னு அங்கே வைக்கலாம். ஆனால் அது நமக்கு பிரச்சனை ஆகும், தேர்தல் ஆணையத்தில் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, 1968 இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சட்ட நுணுக்கங்களை வகுத்து கொடுத்துச்சு. ஒரு கட்சி மாநில கட்சியிலேருந்து தேசிய கட்சியாக மாறுவதற்கு சில டாஸ்க் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கடந்து போனாதான் நீங்கள் தேசிய கட்சி ஆகலாம். அதில் முதல் டாஸ்க் என்னன்னா, அதாவது இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குன்னா 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னு. இப்போ நம்ம என்னன்னா, ஒட்டுமொத்தமாக குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் தாவேக்கா போட்டி போடணும். அது இப்போ தமிழ்நாடு, அந்தண்ட கேரளா, ஆந்திரா,
கர்நாடகா இருக்குது, இன்னொன்று நம்ம பாண்டிச்சேரி இருக்குது. ஏதாவது ஒரு 4 குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் போட்டி போட்டு 6% ஓட்டு வாங்கணும். அது இப்போ நான் சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ போட்டி போடுறோம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு 4 மாநிலங்களில் 6% ஓட்டு வாங்கிட்டு அது போக 4 எம்பிக்களை நம்ம எடுத்தோம். இப்போ 4 எம்பி இப்போ தமிழ்நாட்டிலே போட்டி போட்டு 4 எம்பி நம்ம தூக்கி போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 35% ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம கேரளாவில் போயிட்டு குறைஞ்சபட்சம் 6%, கர்நாடகாவில் போயிட்டு குறைஞ்சபட்சம் 6% ஓட்டு, அதே மாதிரி 4 மாநிலங்களில் 6% ஓட்டு ப்ளஸ் எங்கேயாவது ஒரு 4 எம்பியை நம்ம தேர்ந்தெடுத்துட்டாலே நம்ம தேசிய கட்சியெல்லாம் நம்ம வந்து பிஎம்க்கு நம்ம நேரடியாக விஜய் அவர்களை நம்ம போட்டி போட வைக்கலாம். இப்போ 2வது ஒன்று இருக்குது. அந்த 2வது டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு 543 மாநிலங்கள் உறுப்பினர்கள் இருக்காங்க, அந்த இடங்கள் இருக்குது. அதில் குறைஞ்சபட்சம் 11 எம்பிக்கெல்லாம் நம்ம எடுத்தணும். நம்ம இந்த 6% 4% கணக்கே கிடையாது, மொத்தமாக 11 எம்பிக்களை நம்ம எடுத்துட்டு, ஆனால் அந்த எம்பிக்கள் ஒரே மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, 3 மாநிலத்தில் தான் வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ 8 எம்பிகள் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறாங்க, நம்மளுடைய பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு எம்பி, அதுக்கு பிறகு கேரளாவிலேருந்து 2 எம்பி, ஒட்டு மொத்தமாக 11 எம்பி வந்துட்டா அப்படி இருந்தாலும் நம்ம வந்து தேசிய கட்சியாக மாறிடலாம். அப்படி இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலில் இப்போ நம்ம இங்கே போட்டி போட்டோம்ல தமிழ்நாட்டில், அதே மாதிரி 4 மாநிலங்களில் நம்ம போட்டி போட்டு இதே மாதிரி நம்ம ஒரு தேசிய மாநில கட்சியாக நம்ம வந்துட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேசிய கட்சியாக மாறலாம். இதுக்கு நீங்கள் இத்தனை % ஓட்டு வாங்கணும், அத்தனை % ஓட்டு வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அதாவது நம்ம இங்கே வந்து ஒரு மாநில கட்சியாக உருவாகிறதுக்கு இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக ஒன்று உருவாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதாவது ஒரு 8% நீங்கள் ஓட்டு வாங்கிட்டாலே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எம்பி இருக்கோ இல்லையோ, எம்எல்ஏ இருக்கோ எம்எல்ஏ இல்லையோ, நீங்கள் 8% ஓட்டு வாங்கிட்டாலே நீங்கள் வந்து மாநில கட்சியாக நீங்கள் ஆகிடுவீங்க. அதே மாதிரி தான் நம்மளோட நாம் தமிழர் கட்சி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காமல் ஒரு எம்பி கூட ஜெயிக்காமல் அவங்க எப்படி இருக்கிறாங்க, இப்போ மாநில கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா, அங்கீகாரம் கிடைத்திருக்குதுல்ல. அதே மாதிரி நம்ம இங்கேயும் 8% ஒரு சீட்டு கூட இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வந்து கேரளாவில் போயிட்டு இதே மாதிரி 8%, அது மாதிரி 8 ஒரு 4 மாநிலங்கள் நம்ம 8% வாங்கி நம்ம வந்து மாநில கட்சியாக நம்ம அங்கீகாரம் பெற்றாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தேசிய கட்சியாக நம்ம மாறிடலாம். இப்போ நான் சொன்னேன்ல ஒரு 3 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நம்ம வின் பண்ணிட்டாலே, அது கிராஸ் பண்ணிட்டாலே நம்ம தேசிய கட்சியாக உருவெடுத்தலாம். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம முன்னெடுப்பு எடுத்தால் நம்ம ஈஸியாக அடுத்தது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு போயிடலாம். நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தலைவர் விஜய் அவர்களுடைய எண்ணம் ஒன்லி சிஎம், அந்த எண்ணம்லாம் அவருக்கு இருக்காது, அவர் வந்து இந்த நாட்டை ஆளுவதற்காக அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே சரியாகுது. இந்த ஷெல்வின்னு ஒரு ஆள் சொல்லிக்கிறாப்புல, நீங்கள் நினச்சிக்கிறீங்க அந்த மனுஷன் ஏதோ சிஎம்மாக வந்துருக்கிறாப்புல, அவர் சிஎம் வரல, இந்த நாட்டாள வந்திருக்கிறாரு, இந்த உலகத்தால் வந்திருக்கிறாரு. அப்புறம் ஏதோ ஒரு ரீல்ஸ் ஒன்று அனுப்பிவிட்டாங்க, ஏதோ ஒரு எங்கேயோ பிறக்கிற ஒருவர் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டைய பாபாவாக ஏதோ சொல்லியிருக்காங்களாம். இதே மாதிரி ஒரு தலைவர் பிறப்பார், அது வந்து நம்மளுடைய தலைவர் விஜயாக தான் இருக்கக்கூடும். சாத்தியம் இருக்கியா? ஏன்னு கேட்டால் ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஒரு ஆள் கட்சியை பிடிச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறாப்புனா இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் சாத்தியப்படுவோம். 75 வருஷமாக ஒரு ஆள் கட்சி நடத்திக்கிட்டு உள்ளூர்லேயே குப்போட்டி இருக்கிறாப்புல, புதுசாக ஒரு ஆள் நேற்று சைக்கிளை சுற்றி நீங்கள் போகிறாப்புல, நான் டெல்லிக்கு போகிறேன் ஆளப்போறேன்னு சொல்லும் போது இதெல்லாம் நடப்பதற்கு அதிக சாத்தியம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம இருந்து பார்க்க போகிறோம். இதற்காக இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன முன்னெடுப்பு எடுக்கணும்னா, தற்பொழுது அவ்வளோதான், நம்ம சிஎம் ஆகிடுச்சு, நம்ம ஆளுங்கட்சி ஆகிடுச்சு, அது ஒரு கட்சியை நம்ம தமிழ்நாட்டில் வலுப்படுத்தணும், பல இடங்களை வலுப்படுத்தாமல் இருக்கு, வலுப்படுத்தணும். அதற்கு பிறகு அண்டை மாநிலங்களான கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணணும். கேரளாவில் ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் அவங்கள்ட்ட இந்த வீடியோலாம் வருது. இது இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணல. தலைவர் விஜய் அவர்கள் எப்பொழுது முதல்ல கட்சி அறிவிச்சார்ல, அந்த விக்ரவாண்டி பொதுக்கூட்டத்துக்கு அடுத்த நாளே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பயோ கோலாகலமாக திருவிழாவை கொண்டாங்க. என்றைக்குமே சரி நம்மளை ஓவர்டேக் பண்ணி நம்மளோட சேட்டன்ஸ் போயிட்டு இருப்பாங்கன்னா அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது மாதிரி பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் பார்க்குறோம், தெலுங்கானாவில் பார்க்குறோம், அதுபோல் நம்ம பாண்டிச்சேரி சொல்லவில்லை. இதெல்லாம் வந்து தற்பொழுது பெரிய அளவில் பேஸ் இருக்குது. தற்போதே அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆட்கள் போயிட்டு அங்கே உள்ள அந்த நிர்வாகிகளை சந்திச்சு, நீங்கள் ஒன்று இதை மாதிரி முன்னெடுப்பு எடுங்க, உங்களுடைய தலைவர் தான் இங்கே ஆள போகிறார். இப்போ கர்நாடகாவில் பார்த்தா கர்நாடகாவில் போயிட்டு நம்பாலும் போயிட்டு யாரும் சிஎம் ஆக போகிறது கிடையாது, விஜய் அவர்கள் சிஎம் ஆக போகிறது கிடையாது, அவர் பிஎம் ஆக போகிறாரு. அதனால அங்கே உள்ள ஒரு தலைவரை போட்டு, ஆனால் இது தமிழக வெற்றி கழகம் அவருடைய ஒரு சார்பில் இவர் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லா மாநிலங்களையும் இப்போவே அந்த இன்னொரு 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்தில் நம்ம இந்த கட்டுக்கோப்பை உருவாக்கினா இந்த 4-5 மாநிலங்களில் நம்ம வெரி சேஃப் ஆகிட்டோம். சேஃப் ஆனது வரைக்கும் நம்ம போட்டி போடுவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். இந்த கனவெல்லாம் பழிக்குமானா பழிக்கும், எல்லாமே சாத்தியம் இந்த மனுஷனுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டோன்ட் வரி, அது வந்து நல்லபடியாக போய் அதெல்லாம் ரீச் பண்ணிடலாம். பட் அதுக்கு இப்போனே நம்ம வந்து விதை போடணும். விதை போட்டு தண்ணி ஊற்றியே இருந்தீங்களேன், காய் காய்ச்சி 2031 கண்டிப்பாக வந்து நம்ம போட்டி போடுற அளவுக்குனால வந்துடலாம். இப்போ வந்து நம்ம திடீர்னு அந்த இடங்களில் போயிட்டு தன்னந்தனியாக, இப்போ தமிழ்நாடு தன்னந்தனியாக நின்று ஜெயிச்சிட்டோம், அங்கெல்லாம் போயிட்டு எப்படி 6% ஓட்டு வாங்குறது, அங்கே எப்படி ஒரு 4 எம்பிக்களை நம்ம எடுக்கிறது, அப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்.
அதெல்லாம் ஈஸி, ஒன்றும் கிடையாது. அங்கே உள்ள காங்கிரஸோடையோ இல்லை வேற யாரோடய கூட்டணி வச்சு அந்த பர்சன்டேஜ் வாங்கினாலும் போதும். நமக்கு தன்னந்தனியாக பர்சன்டேஜ் வாங்குற கணக்கு கிடையாது. யாரு கூடனாலும் கூட்டணி வச்சினாலும் நீங்கள் அந்த பர்சன்டேஜ் வாங்கலாம், அந்த எம்பிக்களை எடுத்தாலும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக தேசிய கட்சியுடைய அங்கீகாரம் கிடைச்சிடும். அதை நோக்கி நம்ம பயணப்படலாம். அதுபோக இன்ஸ்டாகிராமில் நிறைய இஷ்யூஸ் என்கிட்ட கொண்டாந்து அனுப்பி விடுறீங்க, ரொம்ப நன்றி. எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற எனக்கு தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஐயோ இந்த வீடியோ எங்கடான்னு தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் வீடியோ அனுப்பிடும் போது எங்கள் கும்பிட போனதையும் குறுக்க வந்து நிற்கிதா, அது நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நிற்கிறாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. அதுபோக வந்து இப்போ பார்த்தா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்களாம். இன்னும் இந்த செந்தில் பாலாஜி எஃபெக்ட் அங்கே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் கூடிய விரைவில் கலைந்து எடுக்கப்படும். தலைவர் விஜய் அவர்கள் இதெல்லாம் கரெக்டாக வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டார். 21 வயசுக்கு கீழே நீங்கள் சரக்கே நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுபோக வந்து ஏற்கனவே அந்த 10 மணிக்குள்ளே நீங்கள் கடையை மூடணும். புதுசாக ஒரு ஊட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் 10 மணிக்கு மூட்டிட்டு இருக்காங்க. புதுசாக நீங்கள் என்ன உட்காந்து ஃப்ளாஷ் நியூஸ் போடுறீங்க? பைத்தியார பயில 10-11 மணிக்கு சரக்கு வைப்பாங்கடா. பிளாக்ல ஓட்டிட்டு இருப்பானுங்க. காலைல 6 மணிக்கு ஓட்டுவானுங்க. எனக்கு தெரியும். நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதனால தெரியும் நான் சொல்ல வரேன். நீ வேற தப்பா நினைச்சாதீங்க. அதே மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ பிளாக்ல சரக்கே கிடையாது. 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுற 10 மணிக்கு மூடிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து நீ அனுப்பணும், அந்த அதிகாரிகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு இது போட்டிருக்கு. அதனால இந்த பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக யாராச்சும் வாங்கினாங்கன்னா வீடியோ எடுத்து போடுங்க. 10 ரூபா சாதாரணமாக ஒரு சுண்டல் வாங்கலாம், அதை பற்றி எந்த புரியலும் கிடையாது. இல்லை ஒரு தண்ணி பாட்டு வாங்கலாம். ஏதோ ஒரு வயசானவங்க வேலை பார்த்துட்டு வருவாங்கல்ல, அவங்களுடைய காசு 10 ரூபா காசு நம்ம பிடிங்க என்ன பண்ண போகிறோம்? அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இதுன்னு செந்தில் பாலாஜியோட காலம் கிடையாதுல்ல, தற்போது அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா உடனே எடுத்து ஃபோட்டோ வீடியோஸ் உங்களுக்கு முடிஞ்சால் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அது மாதிரியான ஷேர் பண்ணுங்கள். கொண்டு அந்த அதிகாரிகள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். கடை என்னோட ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நம்மளுடைய வீடியோக்கள் நமக்கு ஷேர் பண்ணாலும் நம்ம அதை பற்றி பேசுவோம். நிறைய பேர் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுற மாதிரி வாங்கி குடிச்சிருக்காங்க, 10 ரூபா வாங்குறானுங்க, இன்னும் திருந்தல் ஆனுங்க அப்படின்னு. அதை கொண்டு அந்த அதிகாரிகள்ட்ட நம்ம கண்டிப்பாக சேர்க்க போகிறோம். சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்கள்கிட்ட விடுவது நான் உங்கள் எங் தாத்தா.